So hi hello வணக்கம் நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அதாவது போன வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கேஜெட் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறதா சொல்லியிருந்தோம். சோ அந்த கேஜெட் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கு. சோ இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்க கேஜெட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் நான் கொடுத்திருக்கேன். சோ அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நாம இந்த பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணலாம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு என்ன கேஜெட் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். சரி இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கேஜெட் இருக்குது. அதுக்கப்புறமா மேனுஃபேக்சரிங் நம்ம பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஃபஸ்ட்டு உரமாக வச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கேஜெட்டு. ஸோ இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ போல்ட்டோட ஆடியோங்கிற ஒரு ட்ரூ வயர்லெஸ் தான் நம்ம கேஜெட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஒரு கேஜெட்டு. ஸோ இந்த கேஜெட் பார்த்தீங்கன்னா ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸ். ஸோ இது என்ன பிராண்ட் பார்த்தீங்கன்னா போல்ட் ஆடியோங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து இதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் நல்ல ஃபீச்சர்ஸ் இருந்தது. நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன் இந்த ட்ரூ வயர்லெஸ் இதை. ஸோ இதில் பாக்ஸ் கண்டென்ட்டுங்கிற பார்க்குறப்போ கிட்டத்தட்ட 18 hours ப்ளே டைம் கொடுத்துருக்காங்க. 3 days வந்து ஸ்டேபிளாக பேட்டரி பவர் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூகுள் வாய்ஸ் கமெண்ட்டும் இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுறது இதை பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் 5 கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட போத் இயர்ஃபோன் அதாவது நம்ம தனித்தனியாக இதில் வேர் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குங்கிறத நான் ரிவ்யூவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீமிங் காலிங்கும் அண்ட் மைக் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும்னு சொல்ல வராங்க. ஸோ இதுதான் பாக்ஸ் கண்டென்ட். ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம பாக்ஸை இப்போ ஓப்பன் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா போல்ட் ஒரு பெருசாக ஒரு 5 கண்டென்ட் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. மேபி இது வந்து யூசர் மேனுவலாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை ஃபஸ்ட்டு நம்ம யூசர் மேனுவலில் பார்த்துடலாம். இதில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 year வாரண்ட்டி கார்டு கொடுத்துருக்காங்க போல்ட் ஆடியோலேருந்து. அதுக்கப்புறமா அது யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத. ஸோ வேணுங்கிறங்க இதை வாங்கிட்டு படித்து பாருங்கள். இதை முதல் ஓரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ்க்கு வருவோம். ஸோ வெயிட் இதுக்கு முன்னாடி இன்னொரு பாக்ஸ் கண்ணை கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பார்த்து அதுக்கப்புறம் ஃபைனலாக அதுக்கு 2 years வரலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆக்சசரின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த இயர்பட் கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஃப்ரெண்ட் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 2 செட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 இயர்பட்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்காண்டி. ஓகே, Type-Cங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கும் நல்லாயிருக்கும். ஸோ இதை அப்படியே வச்சிடலாம். இதை அப்படியே நம்ம உள்ளே வச்சுட்டு நம்ம ட்ரூ வயர்லெஸ்க்கு வரலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸோட பாக்ஸ் கண்டென்ட். ஸோ பில் குவாலிட்டி பார்க்குறப்போ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணலாம்.
நான் வாங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா ரெட் வித் பிளாக்கு. ஸோ இதில் வந்து பிளாக் பியூர் பிளாக்கும் இருக்குது, பியூர் ஒயிட்டும் இருக்குது. ஸோ நான் வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆன மாதிரி கலர் வாங்கியிருக்கேன். ஒன்றும் இல்லை, இதோட இயர்பட் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். பட்டு உள்ள கேசிங் வந்து ரெட் கலராக மாறும். அதுதான் இதோட டிஃப்ரெண்ட்டு. நம்ம கேஜெட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நம்ம கேஜெட் ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் இப்போதைக்கு அன்பாக்ஸ் மட்டும் தான் பண்ணுறேன். ரிவ்யூ வந்து நான் கூட சீக்கிரம் போடுறேன். ஸோ ஒரு வீடியோ கண்டென்ட் நாங்கள் ரெடி பண்ணுறது வந்து நான் இப்போ நம்ம பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நாங்கள் வீடியோ கண்டென்ட் ரெடி பண்ணுறோம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு நம்ம ரிவ்யூ பண்ணி போட்டுற முடியும். பட் இருந்தாலும் ஒரு கிளியர் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் தான் நாங்கள் வெயிட் பண்ணி நாங்கள் ரிவ்யூ போடுறது. ஸோ நான் மேக்ஸிமம் இதை நான் கூடிய சீக்கிரமாகவே நான் ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறேன். இதை நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது சவுண்டோட பேஸ் எப்படி இருக்குது, இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத நான் கூடிய சீக்கிரமாகவே சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழை வளர்ப்போம், தமிழை காப்போம்.